நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவருடைய திருமுன் மண்டியிட்டு கிடக்கிற நாம் அவரை உற்று நோக்குகிறோம். அவர் திருவுளம் அறிந்து கொள்ள ஆவலாய் காத்திருக்கிறோம். இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் என்னவென்றால், என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாயிருக்கும், அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன். இந்த வார்த்தைகளை நாம் உள்ளத்தில் தாங்கிதான் அநேக ஆலயங்களை ஆண்டவருக்கு சாட்சியாகவும் அவர் மாட்சி விளங்குகிற இல்லமாகவும் கட்டி எழுப்பியிருக்கிறோம். நாமும் ஏதோ ஒரு விதத்திலே பங்களித்திருக்கிறோம். இந்த நல்ல ஆசீர்வாதத்திற்கு, கடவுள் மாட்சியுடன் விளங்க நாம் கட்டி எழுப்பிய ஆலயங்களுக்கு, நம்மையே ஆலயமாக கட்டி எழுப்பிய அந்த நேரங்களுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். இன்று திருப்பாடல் 149 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். இந்த வார்த்தைகளை நாம் இன்று நம்முடைய இதயத்தில் அடிக்கடி சொல்லி அவருடைய விருப்பத்தை நம்மீது வைத்துக்கொள்ள நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் என்கிற வார்த்தை, கடவுள் எப்பொழுதும் தன் பிள்ளைகளை அன்பு செய்கிறார். இந்த தெய்வத்தை புகழ்ந்து பாடி நாமும் ஆராதித்து அவரை மாட்சிப்படுத்துவோம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக என்கிற வார்த்தை, கடவுள் நம்மை உண்டாக்கினவர், நம்மை உயர்த்தினவர், நம்முடைய வாழ்வு தலங்களை எல்லாம் நமக்கு அமைத்து தந்தவர், நாம் அறிய முடியாத ஞானத்தை நமக்குள் வைத்து நம்மை சிறப்பாய் உயர்த்தினவர். இந்த தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, தாழ் நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார்.
கடவுளை நம்பி இருக்கிற பிள்ளைகள் எவ்வளவுதான் தாழ்ந்து இருந்தாலும் அவர்களுக்கு வெற்றி அளித்து அவர் மேன்மைப்படுத்துகிறார் என்கிற அற்புதமான வார்த்தைகளை நாம் உள்ளத்திலே தாங்கி இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் நமக்கு நிறைவை அளிக்கிறது. தாழ்நிலையிலுள்ள நாம் அவரை நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள் வேண்டி மன்றாடி செபிப்போம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரக்கமும் கிருபையும் எங்களை தாங்குவதாக. ஆசீர்வாதத்தினுடைய கரங்களுக்குள் எங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடும் இந்த வேளையில் நாங்கள் தொடர்ந்து உம்மை புகழக்கூடிய, உமக்கு மாட்சி அளிக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களுடைய துன்பங்களுக்கு மத்தியிலும் துயரங்களுக்கு மத்தியிலும் உம்மையே உயர்த்தி எங்களுடைய இதயத்தில் தாங்கி வாழ எங்களுக்கு கற்பித்தருளும். தூய் ஆவி எங்களுக்கு துணை செய்வாராக. ஆமென். நாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.